ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் திஸ் டாபிக் பிகாஸ் நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கணும். ஏஐ இஸ் நாட் கம்மிங், இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல தான் இருக்குது. லேட்டஸ்டா ஸ்ரீதர் வேம்பு போட்ட ட்வீட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஐடி ஜாப்ல இருக்கிற எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாருமே நீ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலை தேடிக்கோப்பா, எனக்கும் அதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல ஒரு ஸ்வீட்டான ஸ்பாட் என்னன்னா, நான் அவர் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றப்போ ஜஸ்ட் இமேஜின் இட் இஸ் நாட் அ மித் எனிமோர். ஏஐ இஸ் டாமினேட்டிங் இன் எவ்ரி ஃபீல்ட் ஃப்ராங்கா சொல்லணும்னா. பட் உடனே நம்ம ஆளுங்க வந்துட்டு பேனிக் ஆயிடுவாங்க. அப்போ போச்சு, ஸ்ரீதரே சொல்லிட்டாரு நம்ம இருக்கிற வேலையும் போக போகுதுடா அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் லைக் தட், திங்க் இட் இன் அன் ஆல்டர்னேட்டிவ் வே. இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வச்சுட்டு என்னால இந்த ஏஐ ஷிஃப்ட்டை சமாளிக்க முடியுமா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் சே முடியாதுன்னா. என்கிட்ட கேட்டாலுமே தி ஆன்சர் இஸ் நோ தான். அண்ட் ஆல்சோ முக்கியமா நீங்க 20ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் ஆஃப் யர் லைஃப். ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, ஏஐ வந்துட்டு ஹியூமன்ஸை மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணிட போகிறது கிடையாது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் இன்வால்மெண்ட்டோட இருக்கிற ஆவரேஜ் எஃபர்ட் உள்ள டாஸ்க், அதாவது ரிப்பீட்டடான டாஸ்க்கை தான் வந்துட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், கான்டென்ட் ரைட்டிங், இந்த டாக்குமெண்ட்ரி ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீம்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எங்களுக்கு இப்போ வர எக்ஸ்பெக்டேஷனே எப்படின்னா, அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை மேண்டேட்டாக ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றது தான். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம சர்வைவ் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள். ஏஐயை காம்படிட்டராக ட்ரீட் பண்ணாமல் ட்ரீட் தெம் ஆஸ் அ கொலாபரேட்டர். ஏஐ நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் இந்த ஏஐ வந்ததால என்னோட வேலை போயிடுமா அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக, இந்த ஏஐ யூஸ் பண்ணி என்னோட ஒர்க்ஸை நான் 10 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாலே யூ வில் இவென்ச்சுவலி சர்வைவ் இன் திஸ் எரா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை எல்லாத்த விட நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா யூ பிகம் மோர் வேல்யூபிள் டு தெம். நெக்ஸ்ட்டு, இது என்னோட ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ஆஃப் ஏஐன்னே சொல்லலாம். என்னன்னா, ஏஐ நம்ம லெவரேஜாகவே யூஸ் பண்ணுறது. வெயிட் லெவரேஜ் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரெக்கார்ட் மட்டும் பண்ண மாட்டீங்க. யூ வில் பேசிக்கலி ஹாவ் டு எடிட் த வீடியோ, ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கப்புறமே தான் பேசணும். எடுத்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் க்ராப் பண்ணி எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லாங் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு தம்ப்நெயில் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு 2 to 3 years பேக் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க், புரியுதுங்களா? அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இட் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈவன் அ டே டு எடிட் தட் வீடியோ. பட் இப்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2026 எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க barely 1 hour உட்காந்தா கூட போதும், even if you are a beginner, because of this AI. ஸோ நீங்க ஒரு நாள் பண்ற வேலையை 1 மணி நேரத்துல பண்ண முடியுது அப்படின்னா, உங்களால எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்க முடியுன்றதை யோசிச்சு பாருங்களேன். அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் லெவரேஜ். ஓகே, நீங்க உங்க 20ஸ்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான லெவரேஜ் சிஸ்டமை வச்சு ஹவு ஃபாஸ்ட் யூ கேன் பில்ட் யுவர் லைஃப் ஸ்டைல். ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் வர ஆள் ஒரு ஆர்டினரி லைஃப்ல இருந்து அவனோட ட்ரீம் லைஃப், ஒரு பில்லினரி லைஃப் அட்டென்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 20 years ஆகும் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா. பட் இப்போது ஒரு ஆண்டர்பிரினராக எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னா வித்தின் 3 to 5 yearsல அவங்களோட கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லெவரேஜ் ஆஃப் ஏஐனால he can achieve what he want within 5 years. அப்போ see how many entrepreneurs will emerge and how many solo creators will come from. இதுதான் ஏஐயோட பவரே. ஒரு இடத்துல இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணாலும் நிறைய இடத்துல அதோட into 10 times more opportunities it is paving way for. ஸோ ஏஐ வந்து உங்க ஜாப் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு யோசிக்காம இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி என்னோட ஆவரேஜான ஒரு லைஃப் ஸ்டைலை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் பண்றதுன்றதை மட்டும் திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் நீங்க 20s இருந்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் லெவரேஜ் ஏரா அண்ட் டோன்ட் waste it and make the most of it. Okay.